உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியிலே 94வது நிகழ்ச்சி இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கவியரங்கமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வா வா சித்தரையே என்ற தலைப்பில் நடைபெறுகிற இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் கவிப்பேருகை இரா ஆனந்த் அவர்கள். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார் அமெரிக்காவினுடைய தென் கரோலினா மாகாண தமிழ் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அமெரிக்க அயலக தூதுவராக விளங்கக்கூடிய இலக்கிய செம்மல் வெங்கட் நடராஜன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு வரவேற்புரையை, ஒரு முத்தாய்ப்பான ஒரு உரையை வழங்க இருக்கிறார் நூல்வயல் பதிப்பகத்தின் மேலாண் இயக்குனரும் மிகச்சிறந்த கவிஞரும் நல்ல பாடகருமான திருமதி இரா விஜயா அவர்கள். நிகழ்ச்சியிலே பங்கேற்று கவிதை வழங்க எண்ணற்றவர்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய தொடக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். குளிச்சிட்டு தெருவில் ஆடுனா ஆங்கில புத்தாண்டு, குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டா தமிழ் புத்தாண்டு. அவ்வளவுதான். இதான் ரெண்டு புத்தாண்டுங்க வேறுபாடு. சித்திரையே வா வா என்ற தலைப்பில கவியரங்கம், சிறப்பான கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. திருமதி புவனேஸ்வரி அவர்கள் புதுச்சேரி மாநில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாற்றுவார்கள். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக, இந்த நிகழ்ச்சி இருப்புகளெல்லாம் சிறப்பினர்கள் தான். இந்த நாட்களுக்கு பிறகு திருமதி சித்ரா இளஞ்செழியன் இணைந்திருக்கிறார்கள். திருமதி எழிலரசி, திருமதி க சத்யவதிகுமார், ரா மலர்கொடி, புதியதாக இணைந்திருப்பவர்களாக திருமதி ஜெயா அம்மையார், ஜெயலட்சுமி அம்மையார் கோழிக்கோட்டில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு மலையாளம் கலந்த தமிழ் கவிதை கேட்க இருக்கிற வாய்ப்பு நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அவங்க கோழிக்கோட்டில் இருக்கிறவங்க கவிதை வாசிக்க வந்திருக்காங்க. அவர்களே வருக வருக என்று வரவேற்று எல்லோருக்கும் வணக்கம் கூறி, இந்த சித்திரை மாதம் தொடக்கம் என்பது தமிழ் புத்தாண்டாக நம்முடைய இருக்கிறது. இந்த வருகிற இந்த ஆண்டினுடைய பெயர் என்ன? வருகிற புத்தாண்டுடைய பெயர் என்ன? விசுவாசி. உங்களுக்கு பேரை உங்க அப்பா அம்மா வச்சாங்க, வேற யாரோ வச்ச பேரை சொல்லக்கூடாது. நமக்கு வச்ச பேர் நம்ம சொல்லிக்கணும். நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன? இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் அந்த பேரை. உலக நிறைவு. அருமையான பெயர், தமிழ் பெயர். உலக நிறைவு என்கிற பெயர். விஸ்வாவசு என்பது ஒரு கந்தர்னுடைய யாழின் பெயர். யாழ் என்பது தமிழர்கள் உருவாக்கிய ஒரு இசைக்கருவி. யாழை பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியத்திலே விரவி காணப்படுகிறது. யாழிலே பல வகை யாழ்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி தமிழுடைய யாழை எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு அந்த யாழோட பேரையும் வச்சுப்பான், வடமொழியில வச்சிருக்கான். எனவே அருமையான தமிழ் பெயர் இருக்கிறது. அந்த பெயரிலே இந்த ஆண்டை நாம் அழைத்து அந்த ஆண்டுடைய முதல் மாதமாக வருகிற சித்திரையை வா வா என்று அழைக்கிற கவியரங்கத்திற்குள் நுழைக்கிற வகையில இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாளராக கலந்து கொள்ளக்கூடிய திருமதி இரா விஜயா அவர்கள் ஒரு தொடக்க கவிதை பாடி கவியரங்கத்தை தொடங்கி வைப்பார்கள். பாருங்களாம். அனைவருக்கும் அதற்கடுத்து புதுவை புவனா அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். செந்தமிழே உயிரே நருந்தேனே,
செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வழி நின்று அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனை சிகரம் தமிழ் மாமணி, இன்னும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அங்கங்கள் ஆணிவேர்கள் அனைவரையும் வணங்கி, நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கும் கவிப்பேரிகை அவர்களை வணங்கி, பங்கேற்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களையும் அன்புடன் வணங்கி, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, வா வா சித்திரையே என்று சாதனை தொடர் கவியரங்கத்தின் கவி படைக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் முகமாக நம்முடைய புதுவை புவனா அவர்கள் வரவேற்பை நல்குவார். அதற்கு முன்னதாக எனது சிறிய கவிதையும், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி எத்தனை சுபதினங்கள் வருகின்றன, இந்த ஒரு நாள் மட்டும் நாம் கொண்டாட வேண்டாம், எல்லா நாளும் நமக்கு சுபதினமாக அமையட்டும் என்ற ஒரு பாடலை தந்து எனது உரையை நிறைவு செய்வேன். முதலில் வா வா சித்திரையே என்று அழைத்துவிட்டு பின்னர் பாடலை தரலாம். மாதங்களின் தலைமகளே, மாசில்லா பொன்மகளே, வீர நடை போட்டு சீர்கொண்டு வருமகளே, எம் திருமகளே, 11 தங்கைகள் பாங்காய் வழிநடத்தும் பண்பான மங்கையே, மல்லிகை மனம் பரப்ப இளவேனில் பிறப்பவளே, ஆண்டுக்கு ஆண்டு அவதரிக்கும் அற்புதமே, மாமரங்கள் பூ பூக்க, பட்ட மரங்கள் துளிர்வைக்க, ஊர் கூடி தேரிழக்க, உறவெல்லாம் கூடியிருக்க, மாரியம்மனுக்கு கூழ் ஊற்ற மக்களெல்லாம் மகிழ்ந்திருக்க, விடுமுறை தொடக்கமாக பள்ளி சிறார்கள் துள்ளி விளையாட, பகலவன் தகதகக்க இளம் தென்றல் இதம் தர, இன்று இனிமையாய் பிறந்த இன்மகளே, என் மண்மகளே, இன்முகம் கொண்டு புன்னகை பூத்து பூக்களை தூவி வா வா சித்திரையே முத்திரை பதிக்க வா வா. உன் வரவில் நிம்மதி நிறையட்டும், நீதி நிலைக்கட்டும், நேர்மை மலரட்டும், வாய்மை வளரட்டும், பொய்மை போகட்டும், மேன்மை சிறக்கட்டும், நிலையில்லா வாழ்வில் நெறிகள் தழைக்கட்டும், சுற்றமும் நட்பும் சூழட்டும், சுகங்கள் பெருகட்டும், இல்லங்கள் தோறும் மங்கள ஒளி கேட்கட்டும், தீயவை அழியட்டும், நல்லவை நடக்கட்டும், நாடும் வீடும் நலம் கொண்டு வளம் கண்டு நாளும் மகிழ்வு பொங்கட்டும், சுகமாய் சுவாசிக்க வரவேற்கிறோம் விசுவாவசு ஆண்டை என்று வரவேற்று ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறேன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து
தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம். வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் வறியவர்க்கெல்லாம் சுபதினம். வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் வறியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். இந்த பாடல் மூலம் அடுத்தவர் நலத்தை நாம் நினைக்கும் போது, அடுத்தவர் நிலையிலிருந்து எந்த ஒரு செயலையும் நாம் நோக்கும் போது, அணுகும் போது எல்லா நாளும் எல்லாருக்கும் சுகமாக அமையும். அருமையான பாடல், அருமையான கருத்து. அந்த பாடலையே அந்த கருத்துக்கு அது பொழிப்படல தேவையில்லைம்மா. அந்த பாடலையே அந்த அதுல வர ஒரே கருத்து தான். எனது பாடலுடன் நிறைவு செய்கிறேன். சிறப்பான ஒரு பாடலை பாடினார்கள், ஒரு நல்ல கவிதையை கொடுத்தார்கள், அனைவரையும் வாழ்த்தினார்கள். மிக மகிழ்ச்சி அம்மா. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், நூல்வயல் பதிப்பகத்தினுடைய நூல்களை பதிப்பதிலே முனைப்பு காட்டி வருபவர். ஒரு பெரிய பதிப்பகம் கூட செய்ய முடியாத ஒரு சாதனையை கடந்த 2 ஆண்டுகளிலே 2.5 ஆண்டுகளிலே செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையிலேயே எல்லோரும் பாராட்ட வேண்டிய ஒரு செய்தியாகும். நிறைய நூல்கள் தொடர்ந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார். தங்களின் பங்களிப்பு தான் அதிகம். எனக்கு அதுல சில பணிகளை கொடுக்கிறார். அந்த பணிகள் நான் செய்து தர்றேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தான் அதை செய்யறாங்க. என்னுடைய பணி என்பது ஒரு சிறிய அளவில் இருக்கிறது. அதற்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரையாற்ற வருமாறு புதுச்சேரியை சேர்ந்த திருமதி புவனா அவர்களை அழைக்கிறேன். புதுச்சேரி மாநில சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளராகவும் பெண்கள் உரிமைக்காக, மனித உரிமைக்காக தன் குரலை கொடுப்பவராகவும் இருக்கிறார். வள்ளுவர் தன்னுடைய ஒவ்வொரு குரலிலும் 2 அடிகளை கொடுத்தார். அதுபோல இவரும் தன் குரல் மூலமாக 2 உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று மனித உரிமை, இன்னொன்று முக்கியமாக பெண்ணுரிமை. அந்த வகையிலே சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கிறார், சமூக பங்காற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்களே, உங்களுடைய வரவேற்புரை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, இந்நிகழ்ச்சியை எடுத்து செல்லும் அப்பா அவர்களை வணங்கி, இந்த கவி அரங்கங்களை மிக செம்மையாக எடுத்து செல்லும் பவானி அம்மா அவர்களை வணங்கி, மற்றும் இப்போது தலைமையேற்றிருக்கும் கவி பேரிகை அவர்களை வணங்கி, விஜயா அம்மா அவர்களுக்கு வரவேற்று என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையான கவிதைகளை வழங்க இருக்கும் மலர்களான அனைத்து கவி மலர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். ஒரு சிறு கவிதை. சித்திரை தேனே, செந்தமிழ் மானே, கவி மக்களை வரவேற்றிடு. இந்த வருடம் இன்ப வருடம், இன்னலை தவிர்த்துவிடு. நம்மில் இருக்கும் நல்ல குணங்களை மலர்ந்திட வெளிச்சம் கொடு. தீய குணங்களை திரட்டியே நீயும் தீயிலை எரித்துவிடு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒளி என்று உன்னில் நினைத்துவிடு. அந்த ஒளியிலே நீயும் உன் இருளை அழித்து இனிமையை கண்டுவிடு.
இந்த வருடம் போல் ஒவ்வொரு வருடமும் பிறந்திட வழியை கொடு. இயற்கையை நீயே எங்களை காத்து இனிமையை கொடுத்து விடு. வருடங்கள் யாவும் பிறந்திடும் போதும் வரவேற்றிட ஆசை கொடு. வாழ்க்கையில் வரும் வாரிசு தனையே வாழ்த்தி வரவேற்றிடு என்று கூறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்களம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள் அனைவரும். நன்றி. ஐயா, சரி, நாம் நிகழ்வை தொடர்வோம். ஐயா, நீங்க தொடர்ந்து. வரவேற்பு அளித்தார்கள். அருமையாக இருந்தது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் திருமதி புவனா அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வரவேற்பையும் ஒரு கவிதையும் ஒரு சின்ன கவிதை கொடுப்பாங்க. அவங்க எப்பவுமே சின்ன கவிதை கொடுப்பாங்க. நான் ரொம்ப சிறப்பான கவிதையாக சீரிய வரிகளை கொண்ட கவிதையாக இருக்கும். வழக்கமாக நமக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால், எதை நாம் செய்யணும் அதை வந்து அந்த ஆண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஆண்டே கொடு, இந்த ஆண்டே கொடு. நாம செய்ய வேண்டியதுதான். அதெல்லாம் அது கொடுக்காது. அது பாட்டு வரும், அது பாட்டு போவோம். நீங்க வா வா சித்திரையன் கூப்பிட்டாலும் சரி, இல்ல வராத போ சித்திரையன் சரி, இன்னொரு 14 மணி நேரத்துல அது வரத்தான் போகுது. அதான் உண்மை. நீங்க வராத 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 சொன்னா வராம போயிட போகுது. அது வரதான் போகுது. அது எல்லா நாளும் ஒன்றுதான் நமக்கு. நாம தான் அதை சிறப்பான நாள் சொல்லிக்கிறோம். மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்த திருமதி புதுவை புவனா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய கவிப்பெருகிற ஆனந்த் அவர்கள் ஒரு தொழில்நுட்ப துறையில சிறந்த கல்வி பெற்றவர், ஒரு பெரிய நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவர். என்றாலும் எனக்கு அங்கே எல்லாம் அடிமையாக வேலை செய்ய விருப்பமில்லை என்று சொல்லி சொந்தமாக ஒரு தொழில் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் மிகவும் சிரமப்படுகிறார். அதாவது சொந்த தொழில் என்பது லேசானது அல்ல. பணிக்கு போயிட்டு வருவது போல அல்ல. பணி நேரத்தில் மட்டும் அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. என்னன்னா 24 மணி நேரம் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு இடையில எத்தனை மணித்துளி கிடைத்தாலும் சரி, அந்த ஒரு மணித்துளி கிடைத்தாலும் அதை வீணாக்காமல் இலக்கிய பணிக்காக செலவிட்டுக் கொண்டிருப்பவர். மிகச்சிறந்த கவிஞர், ஆழ்வு மிக்க கவிஞர், கம்பீரமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர், கவி பேரிகை என்கிற அந்த முழக்கமிடக்கூடிய அந்த கருவியை போலவே இவருடைய கவிதைகளும் கவிதை சொல்லுகிற பாங்கும் அமைந்திருக்கும் என்று கூறி அவரை இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று கவியரங்கை தொடர்ந்து வழிநடத்தி செல்லுமாறு அன்புடன் அழைத்து இடம் சாரி. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நம் உயிர் வழி. நீ தவறாத அதற்கும் பங்கையளி. அது தரும் உன் வாழ்விற்கு ஏற்ற மொழி என்று உரைத்து எம்மை ஏற்றமுறை செய்தித்த அன்னையையும், தங்கத்தமிழ் பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும், செயலராம் பாரதிதாசனையும், ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும், தங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் விழியங்களை தவறாது தந்து கொண்டிருக்கும் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும், இவ்வுலக சாதனை தொடர் கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் திலகம் சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களையும், சிறப்புரை நல்கிய கவியரசி இரா விஜயா அம்மா அவர்களையும், வரவேற்புரை நல்கிய சகோதரி புதுவை புவனா அவர்களையும், மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கும் இலக்கிய செம்மல் தமிழ் திரு வெங்கட் நடராஜன் அவர்களையும் மற்றும் கவி ஆளுமைகளையும் எம் தமிழால் முதற்கண் வணங்கி எம் தலைமை கவியை தரவே விளைகின்றேன். சித்திரை மகளே, சித்தம் சிறத்திட வாராய். பங்குனி திங்கள் பாங்காய் விடைபெற வெண்முகில் சூழ்கொண்டு கார்முகில் ஆகி மழைவளம் சுரக்க கழனி காடெல்லாம் பயிர்கள் செழித்து மரகத பட்டுடுத்த நானிலம் தன்னில் பசிப்பினி போக்கிட வாராய் சித்திரை மகளே. தரக்கொன்றையும் மல்லிகையும் மலர்ந்தே சிரித்திட வஞ்சியவள் விடியொத்த கருவண்டுகள் குவளை மது உண்டு மயங்கி கீதம் பாட சித்திரை மகளே சீரோடு வாராய்.
வெய்யோனின் வெம்மைதனை நுங்கும் இளநீரும் நீர்மோரும் வேனில் காற்றும் இதமாக்கிட திருவிழா பண்டிகை என கூடி வாழச் சொல்லி கதைபலம் பாடி வந்த சித்திரையே, கேடில்லா உறவு கொண்டு ஒயிலாயும் சித்திரை சுவடெடுத்து வாவென் சித்திரை மகளே என்றுரைத்து இவ்வாய்ப்பினை நல்கிய இவ்வவையை வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்து கண்டினியூ பண்ணிடவா? சரியா? நடத்துங்க. அவையோரை மீண்டும் வணங்கி கவியை தந்திட மண்ணச்சநல்லூர் திருமதி எழிலரசி சரவணன் அம்மா அவர்களை கவி பாட அழைக்கின்றேன். என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கும் என ஈன்ற அன்பு பெற்றோர்களுக்கும் என் சிறந்தாள் நல் வணக்கங்கள், முதல் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசர்களையும் வணங்கி இலக்கிய பூங்காவின் தூணாய் விளங்கும் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கு பணிக்கும் உரிய தமிழ் பணிச்செயல்மன் நடத்தி வரும் கவி பேரிகை ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய அன்பு சகோதரி திருமதி புவனா அம்மா அவர்களுக்கும் அருமையான பாடல் பாடி வரவேற்ற அம்மா விஜயா அம்மா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தென் கரோலினா தமிழ்ச்சங்க நிறுவனர் வெங்கட் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு கவி அரங்கத்திற்கு கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனை தொடர் கவியரங்கம் 94 இன்றைய சிறப்பு கவியரங்கம் தலைப்பு வாவா சித்திரையே. சித்திரை மகளே சீரோடு வருக, முத்திரை பதித்திட முத்தாய்ப்பாய் வருக. சித்திரை மகளே சீரோடு வருக, முத்திரை பதித்திட முத்தாய்ப்பாய் வருக. நித்திரை நீங்கியே நிறை செல்வம் தருக, பத்தரை மாற்று பசும் பொன்னே வருக. நித்திரை நீங்கியே நிறை செல்வம் தருக, பத்தரை மாற்று பசும் பொன்னே வருக. செம்மொழி தமிழ் புத்தாண்டே வருக, அகிலம் முழுதும் அன்பை அள்ளித் தருக. செம்மொழி தமிழ் புத்தாண்டே வருக, அகிலம் முழுதும் அன்பை அள்ளித் தருக. மனிதம் காத்திட மாண்புடன் வருக, ஏழ்மை அகற்றிய ஏற்றம் தருக. மனிதம் காத்திட மாண்புடன் வருக, ஏழ்மை அகற்றிய ஏற்றம் தருக. மக்கள் மனதில் அறம் ஓங்கிட வருக, புவனம் செழித்து சூழல் காத்திட வருக. மக்கள் மனதில் அறம் ஓங்கிட வருக, புவனம் செழித்து சூழல் காத்திட வருக. புவிதனில் புன்னகை பூத்திட வருக, புவிதனில் புன்னகை பூத்திட வருக. தரணி எங்கும் பைந்தமிழ் முழங்கிட வருக, தரணி எங்கும் பைந்தமிழ் முழங்கிட வருக. ஆதி குடியான தமிழர்களின் அழகு தமிழ் மகளே வருக, ஆதி குடியான தமிழர்களின் அழகு தமிழ் மகளே வருக. அகிலத்திற்கு சங்கத்தமிழ் இலக்கியங்கள் வழங்கியவளே வருக. வளமான நல் வாழ்வு மலர்ந்திட, வளமான நல் வாழ்வு மலர்ந்திட வருக. எல்லோரும் எல்லாமும் பெற்று களிப்புற வருக, வாவா சித்திரையே வருக வருகவே. வளமான நல்வாழ்வு மலர்ந்திட வருக, எல்லோரும் எல்லாமும் பெற்று களிப்புற வருக, வாவாயே வருகவே என்று கூறி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் விடை கூறி நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். சீரோடு வருக, நித்திரை நீங்கிய நிறை செல்வம் தருக, ஆதிக்குடியின் அன்பு மகளே வருக. செம்மொழி ஊட்டும் சித்திரை மகளை வருக என்று பல சிறப்புகளால் சித்திரை மகளை வரவேற்று ஒரு நல்லதொரு கவியை, எழுச்சி மிகு எழிலான கவியை தந்த எழிலரசி அம்மாவிற்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக அடுத்த கவியாக சம்பந்த உதித்த சீர்காழி புத்தூரில் இருந்து வரும் ரேவதி கணேசன் அம்மா அவர்களை கவிபாட இக்கவியரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று அழைக்கின்றேன். வாரும் கவிதாரும்.
என்னை ஈன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழ் மொழிக்கும் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களையும் வணங்கி, தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரையும் வணங்கி, சித்திரை மகளே வா வா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தொடர் 94வது கவியரங்கத்தில் வா வா சித்திரையே அருமையான தலைப்புடன் கவி துளிகள். சித்திரை மாதத்தின் தமிழ் மகளே, முத்திரையாய் வந்து ஜொலிக்கும் முழுநிலவே, உன் அழகைக் கண்டு வண்ணம் மயிலும் தோகை விரிக்கும் சிங்காரமாய், தை பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை வந்தால் கோடையிலும் வாடை பிறக்கும், மாந்துளிர் காலத்தில் மங்கையவளின் மனமோ சித்திரை மாத முழு நிலவாய் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் வலம் வருவாள். தையில் விதைத்த தானியங்கள் சித்திரையில் புது வரவாக வந்து பூஜை அறையில் பால், பழம், புஷ்பங்கள், பல வகையான பதார்த்தங்களுடன் இனிய சித்திரை மகளை வா வா என வாயார வாழ்த்தி வணங்கி, வீடும் நாடும் செழிக்க நற்பண்புகளை ஒற்றுமையுடன் கூடி மகிழ வரும் சித்திரை மகளை வணங்குவோம். தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் வருட பிறப்பே, வா வா சித்திரையே, தமிழுக்கு அமுதம் என்று பெயர், தமிழ் புத்தாண்டுக்கு சித்திரை என்று பெயர் என்று கூறி, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நமது தமிழ் ஆளுமை, கவி ஆளுமை அனைவர்களுக்கும், வாய்ப்பு தந்த நல் உள்ளங்களுக்கும், ஐயா அவர்களுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியம்மா, நல்லதொரு கவி தந்தீர்கள். வண்ணமயிலும் பிறகு விரிக்கும் உந்தன் வரவு கண்டு என்று சித்திரை மகளின் வரவை சிறப்பாய் போற்றி, புது தானியங்கள் வீட்டில் சித்திரை முதல் நாளன்று பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும் அழகாக எடுத்துரைத்து உங்கள் கவி மூலம் ஒரு நல்லதொரு செய்தியை தந்தீர்கள். நன்றியம்மா, பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நன்றியம்மா. அடுத்ததாக கவியரங்கில் கவிபாட கோழிக்கோட்டிலிருந்து திருமதி பி ஜெயலட்சுமி அம்மா அவர்களை கவிபாட வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் நடுவர், வணக்கம் தலைவர் அவர்களே, வணக்கம் நடுவர் அவர்களே, வரவேற்பு தந்த புவனேஸ்வரி விஜயா அவர்களே, முதலாக நான் இந்த அரங்கத்தில் கவியரங்கத்தில் பங்கு பெறுகிறேன். என் தமிழ்த்தாயை வணங்கி நான் இந்த கவி பாட வந்திருக்கிறேன். தலைப்பு சித்திரை மகளே வாவா. சித்திரை மகளே வாவா, பத்திரமாத தங்கமாய் ஜொலிக்க வைத்து அழகு பார்ப்பவளே. சித்திரை மகளே வாவா, பத்திரமாத தங்கமாய் ஜொலிக்க வைத்து அழகு பார்ப்பவளே. நித்திரை கலந்து நான் உன்முகம் பார்க்கும் இனிய காலை பொழுதில், நித்திரை கலந்து நான் உன்முகம் பார்க்கும் இனிய காலை பொழுதில், பூக்களும் கனிகளும் தோட்டத்தில் உன் வருகை காண கண்விழித்து காத்திருக்க, இல்லத்தில் பால் சுவையூறும் பாயசமும் அமுது படைத்து அகம் மகிழ்ந்து உற்றார் உறவினரோடு நான் உன் வருகைக்காக மாக்கோலமிட்டு மாங்கனியும் பூக்களின் நடுவே பூரித்த இதழ் சிரிப்போடு காய்கனிகளுடன் காத்திருக்கிறேன் உனக்காக. உன்னை வரவேற்க கொன்றை மரங்கள் கொன்றை பூக்களை கொட்டி வழிநெடுகிலும் உனக்காக கம்பளம் விழிக்கும் இயற்கை அழகு. கொன்றை பூக்களை கொட்டி வழிநெடுகிலும் உனக்காக கம்பளம் விழிக்கும் இயற்கை அழகு. மருத நிலமெங்கும் மகிழ்வாய் என்று சித்திரை மகளே உன்னை காண காத்திருக்கும் இந்த நாளில், பஞ்சம் மறைத்து இயற்கை செழித்து பசிப்பினி நீங்கி, பஞ்சம் மறைந்து இயற்கை செழிந்து பசிப்பினி நீங்கி பவனி வரட்டும் இன்று முதல் சித்திரை மகளே விஷுக்கணியாய் இனிக்கட்டும் உன் வருகை இந்நாளில். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி அம்மா, நல்லதொரு கவி. பத்திரை மாற்று தங்கமாகவும் நித்திரை கலந்து பார்க்கும்போது உன் வருகையை தான் பார்க்கிறேன் என்றும், மாக்கோலமிட்டு கனிக்காய் வகைகளுடன் உன் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் அழகாக சித்திரை மகளின் வரவேற்பை தந்து அவரை வரவேற்கும் பாங்கினையும் அழகாக எடுத்துரைத்த ஜெயலட்சுமி அம்மாவிற்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா. அடுத்ததாக நம் கவியரங்கில் என்று
சித்திரையே வாவா என்று கேரளாவிலிருந்து முத்திரை பதித்த கவிஞருக்கு வணக்கம். அம்மா சித்திரையே வாவா என்பதை மலையாளத்தில் எப்படி சொல்லலாம் என்று ஜெமினியிடம் கேட்டேன். சித்திரையே வாவா என்பதை மலையாளத்தில் ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது. கேட்டு அதை சொல்லலான்னு கேட்டேன். எனக்கு ஜெமினி என்ன சொல்லி தெரியுங்களா? தமிழ்ல கேளு, நான் சொல்றேன், இந்த மொழி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு என்று சொல்லி, நான் எனவே சொல்லுவேன் ஐயா. சித்திரையே வாவா என்று மலையாளத்தை எப்படி சொல்வேன் என்று அம்மாவே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்றேன் ஐயா. சித்திரையே நான் சொல்லு. வாவாங்கிறது மேடப்புலரியே வெரு 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 மேடப்புலரி வெரு. தெளிவா கேட்டு ஒரு தடவை சொல்லுங்க. தெளிவா ஒரு தடவை சொல்லுங்க. தெளிவா ஒரு தடவை சொல்லுங்க. தெளிவா மேடப்புலரி ஆ, மேடப்புலரியே வரு வெரு மேட புலரியே வரு 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 வரு. வரு ஆ, வரு. சரி. എന്താ നാളെ ഞങ്ങൾക്ക് വിഷുവാണ്. நம்ம விஷுவான விவேக் அளவுக்கு வரலனா கூட ஓரளவுக்கு மலையாளம் பேசியிருக்கேன். விவேக் அளவுக்கு வரலனா கூட ஓரளவுக்கு மலையாளம் பேசியிருக்கேன். மகிழ்ச்சி. தொடரட்டும் கவியரங்கம். அடுத்ததாக நமது கவியரங்கில் கவி பாட கடலூர் கால்நடை மருத்துவர் கவி செல்வியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ரஹிமா அவர்களை கவி பாட அழைக்கின்றேன். நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய தென் கரோலினா மாகாண தமிழ்ச்சங்க தலைவர் வெங்கட் நடராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதுல ஒரு செய்தி சொல்லணும். மகிழ்ச்சி ஐயா. இது வந்து அமெரிக்காவையும் ரஹிமாவையும் தொடர்புபடுத்திய ஒரு செய்தி. அமெரிக்காவில் கூடிய வெங்கட் நடராஜன் அவர்கள் சென்ற கவியரங்கத்தில் கலந்து கொண்ட போது ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு இவருடைய கவிதையெல்லாம் கேட்டிருக்கிறேன், நன்றாக என்று சொன்னார். அந்த கவிஞர் வரிசையிலே ஒருவர் தான் செல்வி ஆர் ரஹிமா அவர்கள். தொடரட்டும் அம்மா உங்கள் கவிதை பயணம். வாழ்த்துகிறோம். சங்கத்தமிழுக்கிய பூங்காவுக்கு வந்த பிறகு அமெரிக்கா வரை சென்றிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்கா, ஜெர்மனி பல ஊர்களுக்கு சென்று வருகிறீர்கள். வாழ்க, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. என்னை பெற்றெடுத்த அன்னையையும் அவள் கற்றளித்த தமிழ் அன்னையையும் வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் கவியரங்க தலைவர் கவி பேரிகை ரா ஆனந்த் ஐயாவிற்கு வணக்கம். வரவேற்பு நல்கிய புவனா அம்மையாருக்கும் சிறப்புரை ஆற்றிய விஜயா அம்மையாருக்கும் சிறப்பு விருந்தினர் தென் கரோலினா தமிழ் சங்க நிறுவனர் வெங்கட் நடராஜன் ஐயாவிற்கும் மற்றும் தமிழால் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையுள் செல்கிறேன். வா வா சித்திரையே, வெப்பம் மிகுந்த கதிரவனாய், விண்ணில் ஒளி வீசும் சுடராய், புதிய ஆண்டின் தொடக்கமாய், வா வா சித்திரையே, வசந்தம் வீசும் தென்றலாய், வண்ணம் காட்டும் பூக்களாய், மீனாட்சி தேரின் அழகோடும், வா வா சித்திரையே, அச்சய திருதியை பொன்னொலியோடு, சித்திரா பௌர்ணமி நில ஒளியோடு, சித்திரகுப்தன் கணக்கெடுக்கும் நன்மையோடு, வா வா சித்திரையே, புத்தாண்டின் புது நம்பிக்கையோடு, புது வாழ்வின் புது தொடக்கத்தோடு, வா வா சித்திரையே, மா பலா வாழை தரும் சுவையோடு, மனதில் மகிழ்ச்சி பொங்கும் ஒளியோடு, மங்களம் பொங்கும் நன்னாளாய், வா வா சித்திரையே, ஆண்டின் முதல் மாதமாய், அனைவருக்கும் நன்மைகள் செய்ய அன்பை பொழியும் மாதமாய், வா வா சித்திரையே, புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் தரும் மாதமாய், புது வாழ்வின் தொடக்கமாக, வா வா சித்திரையே, பஞ்சாங்கம் சொல்லும் புது வருடமாய், பண்பாட்டின் பெருமை சேர்க்கும் விழாக்களாய், பக்தியின் உணர்வை ஊட்டும் மாதமாய், வா வா சித்திரையே, விவசாயிகளின் நம்பிக்கையாய், விளைச்சல் பெருகும் நன்னாளாய், வளம் கொழிக்க, வா வா சித்திரையே, இளமை பொங்கும் விழாக்களோடு, இன்பம் பொங்கும் மனங்களோடு, எங்கும் மகிழ்ச்சி பொங்க, வா வா சித்திரையே, தமிழ் மக்களின் பெருமையாய், தமிழர் பண்பாட்டின் அடையாளமாய், தழைக்க செய்ய, வா வா சித்திரையே. வாய்ப்பளித்த கவிஞர் திலகம் பவானி அம்மாவுக்கும்
தமிழ் செம்மல் நீலகண்டன் தமிழன் ஐயாவிற்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் கூறிக்கொண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது கடலூரில் இருந்து கால்நடை மருத்துவர் ரஹீமா. நன்றி அம்மா. வெப்பம் மிகுந்த தொடக்கம் என்று தொடங்கி வசந்த காலத்தின் வரவு, சித்ரா பௌர்ணமி, பஞ்சாங்கம் என்று பண்பாட்டுக்களை பட்டியலிட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற இளமை பொங்கும் விழாக்களோடு இச்சித்திரையை வரவேற்ற பாங்கு அருமை. வாழ்த்துக்கள். நன்றி. அது மட்டுமல்ல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்ததும் மறைந்ததும் இந்த மாதம் தான். அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை கவிதை சொல்லுவோம், அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறப்பும் இறப்பும் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. சிறப்பு. சரிங்க, நன்றி. அடுத்ததாக நமது சங்கத்தமிழ் பூங்காவின் அயலக தூதுவர் வெங்கட் நடராஜன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வழங்கிட அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதுவே மற்றும் ஒரு இனிய தொடக்கமாக அனைவருக்கும் மற்றும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறவுகளுக்கும் அமைந்து நமது பயணம் புது தெம்போடு தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். கவிப்பேரகை சிறப்பாக கவிதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து நடத்துவோம். ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம். அதேபோல் சிறப்புரை வழங்கியவர், வரவேற்புரை ஆற்றியவர், நமது குழுவினர் மற்றும் பார்வையாளர்கள், கவிஞர்கள் மட்டுமல்ல, நமது பார்வையாளர்கள், யூடியூப் சேனலில் கண்டு காணொலிகளை கண்டு பின்னூட்டமிடுபவர்கள், அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நமது சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இது மிக சிறப்பான நிகழ்ச்சி. இதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக நேரத்தை ஒதுக்கி வந்துவிட்டேன். சில பணிகளுக்கு இடையில். அதுபோல் தான் நீங்களும் வந்திருப்பீர்கள். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறு கவிதை நான் வழங்குகிறேன். வா வா சித்திரையே, வசந்த காலம் உன்னை வரவேற்க. அரும்பும் மொட்டுக்கள் முதல் புன்னகைக்கு காத்திருக்க. பூக்கும் மலர்கள் முதல் நடனத்திற்கு ஒத்திகை பார்க்க. மலர் தேன் எடுக்க தேனீக்கள் தவம் இருக்க. மலர் தேன் எடுக்க தேனீக்கள் தவம் இருக்க. மகரந்த தூளுக்கு சக மலர்கள் ஏங்கி நிற்க. தாவி தாவி செய்தி சொல்ல சிறகடிக்கும் வண்ணத்து மலர்கள் துடிக்க. இது மட்டுமா? நறுமணம் பரப்பும் இளவேனில் நற்றமிழ் கவி பாட இலக்கிய பூங்கா என ஆயத்தங்கள் பற்பல. எனவே காத்திருப்புக்கள் களைய அதிசயங்கள் பல நிகழ வா வா சித்திரையே. கோலாகலமாக நீ வந்தாலும் சின்னதாய் கோபம் உன்மேல் எனக்கு. வரும்போது அந்த வடமொழி ஆண்டை விடுத்து தனித்தமிழனாக நீ வா. ஆங்கிலத்திற்கு ஒரு இயேசு, அதைவிட தொன்மை மிக்க நீ தமிழ் பெருமை பேசு. பிறமொழி போர்வையை களைந்து வா. வள்ளுவன் வரலாற்றை தாங்கி வா. வா வா சித்திரையே. அனைவருக்கும் திருவள்ளுவர் ஆண்டு 2056 வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி. அருமையானது ஒரு கவிதை. பூக்கள் முதல் நடனத்திற்கு ஒத்திகை பார்க்க என்று சிறப்பானது ஒரு கவி வரியை தந்து அதன் மூலம் நறுமணம் பரப்பும் இளவேனில் காத்திருப்புகள் கனிய வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி வடமொழி தவிர்த்து வடமொழி விடுத்து தனித்தமிழாய் வா. ஆங்கிலத்திற்கு ஒரு இயேசு, கிறிஸ்தவத்திற்கு ஒரு இயேசு போல நீ தமிழ் பேசி வா என்று சித்திரை மகளை வரவேற்ற பாங்கு மிக மிக அருமை ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். முதல் முத்திரை கவிதை நூல் ஆசிரியர் இதழ் சித்திரம் வரைந்து கொண்டு வந்திருந்தார். சித்திரையை வாவா என்று அழைத்தார். இந்த வருடமாவது
தமிழ் ஆண்டு பிறப்பாக நீ வா, ஏன் இன்னும் விசுவாவசியிலேயே இருக்கிறாய், உலக நிறைவாக வா என்று அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டு இந்த சித்திரையை உலக நிறைவு சித்திரையாக வரவேற்போம். தமிழிலே அதற்கு பெயர் சூட்டுகிற போதே இந்த உலகத் தமிழெல்லாம் நிறைவடைவார்கள். அந்த வகையிலே இந்த உலக நிறைவு ஆண்டிலே தமிழிலே ஆண்டு பெயர் சூட்டி வழங்குவோம் என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார். சிறப்பையா, மகிழ்ச்சி. இந்த கவியரங்கத்தினுடைய சிறப்பு நான் பங்கேற்று சற்றேறக்குறை அதிகாலை நேரம் இது, அவர்களுக்கு அதிகாலை நேரம், விடிந்து விடியாத சூரியன் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பான். அங்கே சூரியனும் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே இவர் எழுந்து வந்து கவிதை வழங்கியிருக்கிறார். மிகவும் நன்றி ஐயா. உங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிப்பதில் எனக்கு சூரியனுக்கு முன்னால் எந்திரிக்க வேண்டிய மகிழ்ச்சி. அவ்வளவுதான் ஐயா. மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கும் மலையாளத்திற்கும் பொதுவாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும்தான், கன்னடம் தெலுங்கு எல்லாம் அவங்க தனியா கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கு தான் தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு. இல்ல, அவங்களுக்கு கூட வேற விஷு, அதுவும் ஏப்ரல் 14 தான் நினைக்கிறேன். சரி, சரிங்க. மகிழ்ச்சி. அடுத்ததாக கவியரங்கத்தில் கவிபாட பட்டிமன்ற பேச்சாளர், சீர்மிகு ஆசிரியர், திருப்பூரிலிருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் சத்தியவதி குமார் அம்மா அவர்களை கவிபாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, வந்து உங்கள் கவி தாருங்கள். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்டத்தமிழன் அவர்களுக்கும், தொடர் கவியரங்கத்தின் சாதனை நாயகி அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்தின் தலைமை வகிக்கும் சகோதரர் கவிப்பேரிகை ஆனந்த் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய விஜயம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய போனாமா அவர்களுக்கும், மற்றும் அயலக தூதுவராக விளங்கும் வெங்கட்ட நடராஜன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை கூறி எனது கவியை வழங்குகின்றேன். வா வா சித்திரையே, பகை கேடு பங்குனிக்கு நன்றி நவின்று வழியனுப்பி உலக நிறைவு சித்திரையை வாழ்த்துக்கள் கூறி வரவேற்போம். வா வா சித்திரையே, நல்ல வண்ணம் மண்ணில் மக்கள் நலமுடன் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ நல்லருள் தருக. வருக வருக தமிழ் புத்தாண்டே வருக வருக. சீர்மிகு சித்திரையே வருக வருக. மங்களமான மகிழ்ச்சியையும் வளமிகுந்த வாழ்வையும் புன்னகை புரியும் உறவுகளையும் அன்பு மாறா நண்பர்களையும் சீராய் கொண்டு வருக வருக. சிறப்பான வாழ்வை தருக தருக. அன்போடு அறிவையும் அதிகரித்து பண்போடு பரிவையும் கலந்து இன்ப வாழ்வை வழங்க வருக வருக. செவிட்டாத வாழ்வு தருக தருக. உழவு பெருகி ஊர் செழிக்க மும்மாறி பொழிந்து முப்போகம் விளைய தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி அடைய நட்ட விதை மரமாகி பசுமை காக்க நானிலம் செழித்து மக்கள் வாழ நல்வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். வா வா சித்திரையே. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சத்தியவதி குமார், திருப்பூர் மாவட்டம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சீர்மிகு சித்திரையே, அன்பு மாறா உறவுகளும் நட்பும் பெருக்கிட வருக. தொட்டது துலங்கிட வருக. மாதம் மும்மாறி பொழுந்திட வருக. நானிலம் செழித்திட வருக என்று எல்லாவற்றையும் நேர்மறையாகவே விழித்து அழைத்து சிறப்பித்த பாங்கு மிகவும் சிறப்பானது. நன்றி அம்மா. தங்கள் கவி ஆளுமை சிறப்பாக ஒவ்வொரு வரிகளிலும் புலப்படுகிறது. நன்றி. நன்றி. அடுத்ததாக கவியரங்கில் கவி பாடிடவே திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை பள்ளியின் முதல்வரும் சிறப்பான பல செயல்பாடுகளை தமிழுக்கு ஆற்றி வருபவருமான சித்ரா இளஞ்செழியன் அவர்களை கவிபாட வருகிறது என்று அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். சங்கத்தமிழ் பூங்காவின் நிறுவனர்
தமிழ்ச்செம்மல் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், கவியரங்க தலைமை மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நல் உள்ளங்களையும் வணங்கி சித்திரையை வரவேற்கின்றேன். வா வா சித்திரையே, புத்தாண்டாய் பூத்த புதுமையே வருக, புது வாழ்வு பொழியும் பூ மகளே வருக, புதிதான சிந்தனையில் பூமி செழிக்க வருக, புதிய வரவுகள் புது முதலீடுகள் தருக, நன்மைகள் வகுத்து நல்லது செய்திடவே, துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பெருகிடவே, புன்னகை பொங்கிட பூமியில் என்றுமே பொன் வசந்தம் பெருகிட பூ மகளே வருக, வாட்டும் வெயில் வாசமலர் பூத்திடவா, வாட்டும் வெயிலில் வாசமலர் பூத்திடவா, வறுமை மறைந்து வளம் கொளிக்கவா, வாடிய பயிருக்கு வாழ்வளிக்கவா, வறட்சியான மண்ணை காக்கவா, முத்திரை பதிக்கும் வாழ்வின் முழு மதியே, தித்திக்கும் திருவிழா காணும் சித்திரையே, இத்தரையில் என்றும் சத்தியம் நிலைக்கவே, நித்தமும் அறிவொளி நிலைக்க வருவாயே, சித்திரை மகளே வருக, வையகம் தலை தோங்க வான் மழையாய் வருக வருகவே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக நல்லதொரு கவிதை. புத்தாண்டாய் பூத்த மகளே வருக என்றும், புதிய முதலீடுகள் தருக என்றும், பொன் வசந்தமாய் வருக என்றும், இத்தரையில் சத்தியம் என்றும் மீண்டும் நிலைத்திட வருக என்றும் அழகிய கவி வரிகளில் சித்திரை மகளை வரவேற்றீர்கள். நான் சிறந்த கருத்துக்கள், மிக எளிமையாக அதனை தந்திருந்தீர்கள். சிறப்பம்மா, நன்றி. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவியரங்கில் கவி பாட தருமபுரி பேராசிரியர் திருமதி ஜோதிராமன் அவர்களை கவிபாட கவியரங்கிற்கு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். அம்மா, ஒலி வாங்கிய திறந்துங்க அம்மா. ஐயா, எப்பொழுதும் என் தாயுமானவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் என் முதல் வணக்கம். திருக்குறள் போல் இனிய திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களுக்கும், கவி முத்திரை பதிக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பொன்மாலை பொழுதினிலே நன்மாலை பூட்டி தந்து பன்மாலை பாட வந்து பாமாலை சூட்டுகிறேன். சித்திரையே வருக, சிறப்பெல்லாம் தருக, வெற்றி முத்திரை பதிக்க முக்கணியாய் இனிக்க சித்திரையே வருக. மாற்றம் வந்து மகிழ்வை கூற, ஏற்றம் கண்டு ஏக்கம் தீர, துன்பம் கழித்து இன்பம் பெருக்கி நல்வழி வகுக்க, வாழ்வில் ஒளி கூட்ட சித்திரையே வருக. விசுவாவசு ஆண்டே, விரும்பியதையெல்லாம் தருவாயா, விவசாயம் செழிக்காவிட்டால் இயற்கையும் பழிக்காதா, ஆற்றில் இறங்கும் அழகரும் சேற்றில் உழலும் உழவரும் ஒன்றாமோ, உழவையும் கொண்டாட சித்திரையே வருக. ஊரெல்லாம் புசித்திருக்க ஒருவர் மட்டும் பசித்திருக்க, திண்டாடும் மனிதர் பார்த்து கொண்டாட்டம் இனித்திடுமா, பெண் சுதந்திரம் ஆளும் வன் கொடுமையில்லா நாளும், வஞ்சமில்லா தினமும் லஞ்சமில்லா தினமும் வஞ்சமில்லா குணமும் தர சித்திரையே வருக. அகிலம் முழுவதும் அன்பை விதையுங்கள், அறத்தை நடவு செய்யுங்கள், நல்லதை அறுவடை செய்ய சித்திரையே வருக, சிறப்பெல்லாம் தருக. எனக்கு ஊன்றுகோலாய் உள்ள திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுவது இரா ஜோதி, முள்ளிக்காடு, தருமபுரி மாவட்டம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நல்லதொரு கவிதை. ஏற்றம் தந்து ஏக்கம் தீர்த்திட வா சித்திரையே, விரும்பியதை தந்திட வருவாயா என்று ஒரு வினாவையும் வைத்து, அதற்கு மேல் சேற்றில் இறங்கும் விவசாயியும் ஆற்றில் இறங்கும் அழகரும் ஒன்றாய் கருதிடலாமோ,
அதனால் எங்களுக்கு சிறந்த வாழ்வை தந்திடு, சிறந்த வருடத்தை தந்திடு, நல்ல வளத்தை தந்திடு என்று சித்திரை மகளை ஒரு கேள்வியுடன் அழைத்திருக்கிறார். நல்லதம்மா, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். அடுத்ததாக கவிபாட அரங்கிற்கு தமிழ் திரு ரா மலர்கொடி அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். செம்மொழியாம் எங்கள் இன்மொழியாம் எம் தாய் தமிழால் தலைமகளாம் தமிழாண்டில் நித்திரை களைத்து புத்துலகு காணும் சித்திரையை வரவேற்க தமிழ் உறவுகள் நாங்கள் பாவா சித்திரையே என்றே பாவெடுத்து வந்தோம். ஆங்கில புத்தாண்டோ புகையாக்க, தமிழாண்டோ விளக்கொளியாக்க, புடை சூழ்ந்த தமிழ் நாட்காட்டி திறந்திடவே புத்தாண்டு புதுமகளாம் புவியினிலே புகழோங்க, சிறுமையில்லா சிந்தையோடு பெருமையின் ஏணியாக சிரத்தார் சித்திரையே சினந்தாரை சிரிப்பொலியாக்க, சிறந்தார் தனஞ்சேர்க்க சிற்றாளுமையும் பேருவகையாக்க, சிவக்கும் சூரியன் இழப்பதனை சரிவாக்க, கோடையிலே கோடியாக்கும் நீர்நிலையை நிறைவாக்க, சினையான சிரமங்கள் சிதைந்த சிற்றெரும்பாக சிலம்பொலியாய் ஜீவமெங்கும் நல்லொளி ஒளித்திடவே முத்திரை பதித்திடு மகிழ்வின் தளமன, சிறுநகை ஒன்று அதரத்தில் எப்போதும் நிலைத்திருக்க, பூமியெனும் வனப்பான நிலமகள் சுற்றி வரும் ஆதவனின் ஆட்சியிலே முதற் பிறந்த சிறுமகளே, அந்தரத்தில் விட்டு செல்லா கரத்தோடு சிறகு கொண்டு பறந்து வா, சீதனமாய் புன்னகையை பெற்றுக்கொள்ள சீக்கிரமாய் வந்து சேர்ந்து பந்தமாகு, சதங்கை கட்டி சரிதமெழுத சித்திரையே வா, தமிழாண்டே பிறந்து வா, எந்நாளும் பொன்னாளே நம் செயல்கள் துடிப்பானால், எங்கள் உள்ளம் முதலாய் வங்கக் கடல் தாண்டும் சங்கத் தமிழோங்க, தேமதுரச் சுவை கொண்ட தேன் தமிழால் வரவேற்றோம், பாவா சித்திரையே. வணக்கம். எழுத்தாளர் ரமலர்கொடி, திருநெல்வேலி. நன்றி அம்மா, நல்லதொரு கவிதை. தமிழ் புத்தாண்டை விளக்கொலியாக வர்ணித்து கோடையில் நீர்நிலையை நிறைவாகவும் சதங்கை கட்டி சரிதம் எழுதும் வங்கக்கடல் தாண்டி சங்கத்தமிழ் பாட சித்திரை மகளை அழைத்த பாங்கு மிகவும் அருமை. வாழ்த்துக்கள், நன்றி அம்மா. அடுத்ததாக கவிபாட திருமதி அம்சவேணி அம்மா அவர்களை கவியரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஆத்திச்சூடி அரவம் அணிந்து பூத்த கொன்றை பொச்சடை அணிந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னோயிலுப்புறையை முடியைத் தரித்து பாதியுடலை பார்வதி கழித்த ஆதி அந்தமில் ஆனந்த சோதி சிந்தை இறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. வங்க கடலிலிருந்து வைகரையை தங்க ஒளி பொங்கி வர காரிருளும் கரையும் முத்து நகை சிந்தமிழில் புத்தம்புது தமிழே நீ தத்தி வர தரணி புகழ் நிறையும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலராம் பாவேந்தரை தொழுது ஒருங்கிணைப்பாளர் திரு பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி அனைத்து கவி பெருந்தகைகளுக்கும் வணக்கத்தை கூறி சித்திரையை வரவேற்கிறேன். சித்திரையே வரு தொடருங்கள் அம்மா. ஜெயலட்சுமி அம்மா கவிபாட ஐயா ஆரம்பிக்கலாங்களா? ஆதியில் உதித்த அன்னை தமிழே, ஆயிரம் உணர்வுகளை சுமந்த மொழியே, உன்னையும் என்னை ஈன்ற அன்னையையும் வணங்கி என் கவியை தொடங்குகிறேன். காலை கதிரவன் விடை பெற்று மாலை மதியின் ஒளிரால் ஒளி வீசும் இவ்வினிய மாலை வேளையில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர், நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர், நடுவர்கள், கவி பாடிய
அல்லது கவி பாட இருக்கும் கவி உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சித்திரையே என்ற தலைப்பில் முதலாக கவியரங்கில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாபா சித்திரையே. விண்ணில் என்றும் மின்னும் விண்மீனாய், மண்ணில் எங்கும் பரவும் செங்கதிராய், கண்ணில் விரியும் வண்ண வானவிழாய், எண்ணில் முதலாய் சிறக்கும் சித்திரையே வருகவே, சித்திரை மகளே வருகவே. இயற்கை அன்னையின் தவச் செல்வியாய், செயற்கை நுண்ணறிவின் நனி வளர்ச்சியாய், உயர்வை கொடுக்கும் உத்தம வருடமாய், வியர்வை போக்கும் தென்றலாய் வருகவே, சித்திரை மகளே வருகவே. உரிய காலத்தில் மழையை தந்து சரிய இருக்கும் உழவை மீட்டு, உரிய காலத்தில் மழையை தந்து சரிய இருக்கும் உழவை மீட்டு, விரிய போகும் சீற்றம் தடுக்க பெரிய இறகுடன் தேவதையாய் வருகவே, சித்திரை மகளே வருகவே. எண்ணிய எண்ணம் எல்லாம் எளிதாய் ஈடேற, பண்ணிய பாவம் பணியாய் கரைய, தண்ணீரும் தரணியில் தடையின்றி கிடைத்திட, பன்னீராய் மனம் வீசி வருகவே, தண்ணீரும் தரணியில் தடையின்றி கிடைத்திட, பன்னீராய் மனம் வீசி வருகவே, சித்திரை மகளே வருகவே. எங்கும் எதிலும் வெற்றிகள் தொடர்ந்திட, தங்கும் இடமெல்லாம் தங்கமாய் மாறிட, பொங்கும் உற்சாகம் ஆரோக்கியம் தந்திட, தொங்கும் தோரணமாய் புத்தாண்டே வருகவே, சித்திரை மகளே வருகவே. கவிப்பாட வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. நல்லதொரு கவிதை. கன்னி கவிதை வாசிப்பு என்று நீங்கள் கூறினாலும் அதுபோல் தெரியவில்லை. மிக அருமையாக வாசித்தீர்கள். சிறப்பம்மா. வியர்வை போக்கும் தென்றலாய் வா என்றும், விரிய போகும் சீற்றம் நீக்க பெரிய சிறகுடன் தேவதையாய் வா என்றும் சொன்னீர்கள். இவற்றை தாண்டி மிக சிறப்பானது ஒரு வரி, எம் உள்ளம் தொட்ட வரி. தண்ணீர் பஞ்சமின்றி தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் என்று அந்த வரியை சிறப்பித்த விதம் மிக அருமை. அதுவும் புள்ளினங்கள் விலங்கினங்கள் அனைவருக்கும் நீர் வேண்டும் என்று நீங்கள் நினைத்த விதம் மிக மிக சிறப்பானது ஒரு உள்ளம். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. உங்கள் கவிதை பயணம் தொடர வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக இக்கவியரங்கில் கவிபாட சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் மூத்த உறுப்பினர் அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை அரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் முத்தான கவியை தாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவை தலைமைக்கும் குழு தலைமைக்கும் உள்ள பொறுப்பாளர் அனைவருக்கும் கவிஞர் சுவையினருக்கும் என் அன்பு வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தினை கூறி கவிதைக்குள் நுழைகிறேன். சித்திரை பெண்ணே வருக, சிங்கார பெண்ணே நின் வரவால் சித்திரை கனியை காண்போம். சித்திரையில் புத்துணர்ச்சி பொங்கட்டும், சித்திரையில் மங்களம் நிறையட்டும். மதுரை விழாக்காலம் பூணுமே, தமிழ் புத்தாண்டே வருக. தமிழை 8 திக்கும் நிறைத்திடு, தமிழர் வாழ்வை உயர்த்திடு, தமிழர் சிறப்பை அறிய செய். மங்கள நாளே வருக, மங்களம் பல தருக, மாதந்தம் நிலை உயர்த்திடு, மாந்தரை இன்பம் காண செய்திடு, இல்லத்தில் அன்பு மலர செய்திடு, இயற்கை விவசாயம் சிறக்க செய்திடு, இயற்கை சீற்றம் குறைத்திடு, இந்தியர் புகழ் தரணியில் உயர்த்திடு, துன்பங்களை தூர விலக்கு, தூய்மையை எங்கும் நிறைத்திடு, தூய ஆட்சி இந்தியாவில் தந்திடு, தூய ஜனநாயகம் மலர செய்திடு, பசுமை எங்கும் நிறைத்திடு, பாங்காய் செழுமை தந்திடு, பகைமை தன்னை போக்கிடு, பாசத்தால் அனைவரையும் இணைத்திடு. நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. நல்லதொரு கவிதை. மிக சிறப்பான வரிகளை தந்தீர்கள். மாதர் நிலையை உயர்த்திட வேண்டியும், இயற்கை சீற்றம் விளக்கிட வேண்டியும், தாய் திருநாட்டில் தூய ஜனநாயகம் மலரச் செய்திட வேண்டியும், மற்றும் பாசத்தால் அனைத்து உள்ளங்களையும் பிணைத்திடு என்றும் நல்லதொரு செய்தியை தந்து சிறப்பானதொரு கவிதையை தந்தீர்கள். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. சித்திரை பிறக்கிறது. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை
அக்காவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மிக்க நன்றி. நன்றி. இங்க உங்க வரியில ஒரு 2 சொற்கள் என்னை சிந்திக்க வைத்தது. மாதரை பற்றி சொன்னீங்க, அப்புறம் மாந்தரை பற்றி சொன்னீங்க. பொதுவா மாந்தர்னா மாந்தருக்குள்ள மாதர் அடங்கிடுவாங்க தானே? மாந்தர்னா எல்லாரும் தான், ஆண் பெண் எல்லாரும் தான். மாதர் அடங்கிடுவாங்க தானே? அப்ப மாந்தருக்குள்ள மாதர் அடக்கம் தானே, இவங்க எதுக்கு தனியா சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். உடனே இன்னொரு சிந்தனை வந்தது. இல்ல இல்ல, இந்த மாந்தர் அத்தனை பேரும் மாதருக்குள்ள அடக்கம் தான். இந்த மாதர் இல்லை என்றால் இந்த மாந்தர்கள் யாருமே கிடையாது. எனவே இவங்க தனித்தனியா பிரிச்சு சொல்றாங்க என்பதை புரிந்து கொண்டேன். இந்த 2 சொற்களுக்குள்ள இவ்வளவு ஒரு செய்தி இருக்கிறது என்பதை உங்கள் கவிதை வாயிலாக அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி ஐயா. ஐயாவுக்கே ஒரு அக்கா இருப்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. மிக மூத்த ஒரு உறுப்பினர் தான். ஐயாவுக்கு அக்கா மட்டுமல்ல, தம்பிகளும் இருக்கிறார்கள். அது தெரியும் ஐயா. அது தெரியும் ஐயா. அடுத்ததாக கவியரங்கில் கவிபாட தாராபுரத்திலிருந்து முனைவர் மீனாட்சி அவர்களை கவியரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று கவிபாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாஸ் அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆசானாய் எங்களுக்கு திகழும் பாரதி சுடர் தமிழ்ச்செம்மல் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்வினை பதிவேற்றம் செய்து வலையொலி வாயிலாக பரப்பிக் கொண்டிருக்கும், அலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் திருக்குறள் தொண்டர் அவர்களுக்கும், இந்த 93வது கவியரங்க நிகழ்வில் உலக சாதனை ஒருங்கிணைப்பாளராம் சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களையும் தலைமை உரை வரவேற்புரை இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சகோதரர்களுக்கும் எங்கும் மற்றும் இதற்கு முன் கவிபாடிய கவி உறவுகளுக்கும் மற்றும் இனி கவிபாட இருக்கும் அனைத்து கவி உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களையும் வரப்போகின்ற தமிழ் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் கூறி எனது கவியை தொடங்குகின்றேன். அதற்கு முன்னால் பாரதிதாசன் வரிகளை கூறி எனது கவிக்குள் செல்கின்றேன். என ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இடமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசன் வரிகளை கூறி எனது கவிதைக்குள் நுழைகின்றேன். வாவா சித்திரையே, வாவா சித்திரையே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரிலே பிறந்திடும் சித்திரை மகளே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரில் பிறந்திடும் சித்திரை மகளே, பொற்சித்திரமே பொற்சித்திரமே, 60 பெயர்கள் உனக்குண்டு தமிழ் மகளே, 60 பெயர்கள் உனக்குண்டு தமிழ் மகளே, புத்தம் புதிதாய் ஆண்டுக்கு ஆண்டு பிறந்திடும் சித்திரை தாரகையே, புத்தம் புதிதாய் ஆண்டுக்கு ஆண்டு பிறந்திடும் சித்திரை தாரகையே, இன்று புதிதாய் பிறந்தவளாய் அனைவரும் வரவேற்க பூத்திடுவாய் புதுமலரே, இன்று புதிதாய் பிறந்தவளாய் அனைவரும் வரவேற்க பூத்திடுவாய் புதுமலரே, சிக்கல்களை சிதறடிக்க செய்வாய் திருமகளே, சிக்கல்களை சிதறடிக்க செய்வாய் திருமகளே, சீர்மிகு வாழ்வை நலமாக்கிட பிறந்திடுவாயே, சீர்மிகு வாழ்வை நலமாக்கிட பிறந்திடுவாயே, சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறைத்து, சீற்றங்கள் மனிதனிடம் ஏற்படும் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறைத்து பொறுத்தாரை தாங்கும் நிலமகளாய் எழுந்திடுவாய் சித்திரையே, பொறுத்தாரை தாங்கும் நிலமகளாய் எழுந்திடுவாய் சித்திரையே, நித்திரை கலைத்து முத்திரை பதிக்க வரவேண்டும் வரவேண்டும் தமிழ் புத்தாண்டின் முதலுயிரே, நித்திரையை கலைத்து முத்திரை பதிக்க வரவேண்டும் வரவேண்டும் தமிழ் புத்தாண்டின் முதலுயிரே, வளமையும் செழுமையும் பெருகிட, வளமையும் செழுமையும் பெருகிட தரணியின் சிறப்புகளை தளராமல் தந்திட, தரணியின் சிறப்புகளை தளராமல் தந்திட, வறுமையை போக்கி பொருளாதாரம் மேம்பட, வறுமையை போக்கி பொருளாதாரம் மேம்பட, இயற்கை வளம் இயல்பாய் பொங்கிட, இயற்கை வளம் இயல்பாய் பொங்கிட, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இல்லாமை இயலாமை நீங்கி எதையும் தாங்கிட, இல்லாமை இயலாமை எதையும் இல்லாமல் நீக்கி எதையும் தாங்கிட,
பிணிகளை போக்கி உடல்நலம் நிறைந்திட பிணிகளை போக்கி உடல்நலம் நிறைந்திட பிறந்திடுவாய் எங்கள் மனதை மகிழ்விப்பாய். பிறந்திடுவாய் எங்கள் மனமதை மகிழ்விப்பாய். உலக உயிர்கள் நற்பண்புகளோடு மிளிர்ந்திட உலக உயிர்கள் நற்பண்புகளோடு மிளிர்ந்திட மனிதநேயம் நிறைந்திட வருவாய் நல் வரவாய் வருகவே. வருவாய் நல் வரவாய் வருகவே. குரோதி ஆண்டின் இறுதி நாளை இனிதாய் வழியனுப்பி குரோதி ஆண்டின் இறுதி நாளை இனிதாய் வழியனுப்பி புதுதாய் பிறக்க வரும் விஸ்வா வசு ஆண்டின் சித்திரை மகளே வருக வருகவே. உன்னை இருகரம் கூப்பி அழைக்கின்றோம் இறையருள் புரிந்திடவே. இருகரம் கூப்பி உங்களை அழைக்கின்றோம் இறையருள் புரிந்திடவே. இதுவரை எனது கவிக்கு செவிசாய்த்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நல்லதொரு கவிதை. பூத்திடுவாய் புதுமலரே என்றும் சிக்கல்களை சிதறடிக்க உதவிட வருவாய் என்றும் பொறுத்தாரை தாங்கும் நிலமகளாய் வருக என்றும் சித்திரை மகளை அழைத்தீர்கள். ஆண்டுக்கு புத்தம் புதிதாய் பிறந்திட மகளே, புதியவளாக ஒவ்வொரு வருடமும் புதியவளாக பிறப்பவளே என்று அவளை சிறப்பித்தீர்கள். மனிதநேயத்துடன் வந்திருக என்றும் அழைத்தீர்கள். அடுத்ததாக ஒரு வரியை அனைவரும் குறிப்பிட்டீர்கள். அந்த இடத்தில் ஒரு சிறு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இயற்கை சீற்றத்தை குறைத்திட வருக என்று அனைவரும் எல்லோரும் தனது கவிவரிகளில் அதை குறிப்பிட்டிருந்தார்கள். இயற்கை சீற்றத்தை குறைப்பது என்பது நாம் சித்திரை மகளிடமோ கடவுளிடமோ வேண்டினால் மட்டும் நடைபெறாது. நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை உண்டு என்பது எனது தாழ்மையான கருத்து. நாம் நெகிழிகளை குறைக்க வேண்டும், குளிர்சாதன பெட்டிகள் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். அதன் மூலம் ஓசோனில் ஓட்டை விடுவது தவிர்க்கப்படும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், மழை வளம் பேணப்படும். மரங்கள் வளர்ப்பதை நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். ஒரு சிறு அடியாவது ஓரடி மண்ணாவது நம் வீட்டுக்கு முன்னும் பின்னும் இருக்குமாறு நாம் பாதுகாக்க வேண்டும். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பாகவும் நாம் எடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று எனது தாழ்மையான கருத்து. மனித சீற்றங்கள் சொன்னீங்க. மனித சீற்றங்கள் சொன்னீங்க. இயற்கை சீற்றங்கள், மனித சீற்றங்கள் ரெண்டு சொன்னேன். நீங்க அந்த சிறந்த பின்னூட்டத்திற்கு எனது நிறைவான நன்றிகள். நன்றி சகோதரர். அடுத்ததாக அரங்கினில் கவிபாட கனவு ஆசிரியர், சீர்மிகு ஆசிரியர் போன்ற பல சிறப்புகளை பெற்ற கயல்விழி அம்மா அவர்களை கவிபாட வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் சிறப்பான கவிதையை தந்திருந்தோம். கவிபாட அம்சவேணி அம்மா அவர்களை கவிபாட கவியரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்து நூல்களிலே மனம் பரப்பும் சந்தனத்தை செங்கரும்பை சுவையின் தேனை இங்கெனக்கு வாய்ப்பளித்த தமிழின் தாயை இதயத்தால் முதல் வணக்கம் செய்தேன் வாழி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலராம் பாவேந்தரை தொழுது ஒருங்கிணைப்பாளர் திரு பாரதி சுடர் நீலகண்ட தமிழர் ஐயா அவரையும் வணங்கி அனைத்து கவி பேரர்களுக்கும் வணக்கத்தை கூறி சித்திரையை வரவேற்கிறேன். சித்திரையே வருக, சிறந்த வளங்கள் தரவே வருக. மாதங்களின் துவக்கமே, காலங்களின் வசந்தமே, மாதங்களின் மகத்துவமே, சீர்மிகு சித்திரையே வருக வருக. வாழ்வில் முத்திரை பதிக்க சித்திரையே வருக, வாழ்வில் சிறந்த வளங்கள் தரவே வருக. வசந்தங்கள் வரவேற்க, வாழ்க்கைக்கு வளமுடன் வழிகாட்ட, நலம் கூட்ட சித்திரையே வருக, சிறந்த வளங்கள் தர வருக. நல்லவை நல்லபடி ஈடேற்ற, எண்ணங்கள் எண்ணியபடி நலம் காட்ட சித்திரையே வருக, செல்வ வளங்கள் தருக. கனவுகள் நனவாக்கிட, கலைகள் கைகூடிட, கற்பகத்தருவெனும் சித்திரையே வருக, சிறப்புகள் அருளிட வருக. இல்லங்கள் இனிமை வர, ஊரெல்லாம் மகிழ்ச்சி பெருக, நாடெல்லாம் நலம் காண, பூமியில் புன்னகையை பதித்திட சித்திரையே வருக, சிறந்த வளங்கள் தரவே வருக. விவசாயம் வளர்ந்திட, அறிவியல் உயர்ந்திட, கலைகள் சிறந்திட, கல்விகள் மேன்மையுற, காவியங்கள் உருவாகிட சித்திரையே வருக, சிறந்த வளங்கள் தரவே வருக.
கனவுகள் நனவாக்கிட, அனைவருக்கும் வசந்தங்கள் வாரி வழங்கிட வருக வருக. சித்திரையை உனை போற்றி கவி படைக்கிறோம், வாழ்த்தி கவி பாடுகிறோம். சித்திரை மகளே, பொன்மகளே, வருக வருக. அம்சவேணி செல்வராஜ், பொள்ளாச்சி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நல்லதொரு கவிதை. மாதங்களில் துவக்கமாகவும் காலங்களில் வசந்தமாகவும் சித்திரையை போற்றி வரவேற்றீர்கள். அது மட்டுமல்லாது நாடெல்லாம் நலம் காணவும் விடுத்தீர்கள். இவற்றையெல்லாம் தாண்டி அறிவியல் சிறக்கவும் வளரவும் கல்வி கலைகள் மேம்படவும் சித்திரை வரட்டும் என்று அழைத்தது மிகவும் சிறப்பம்மா. நன்றி, பாராட்டுக்கள். அடுத்ததாக கயல்விழி அம்மா அவர்களை கவிபாட அரங்கிற்கு அழைக்கிறோம். வாருங்கள், உங்கள் கவியை தாருங்கள் அம்மா. சொல்லுங்கம்மா. ஒலிவாங்கி திறக்கலாமா? என்ன ஐயா, நானு உள்ள சும்மா பார்வையாளரா தான் வந்தேன். இப்பதான் உள்ள இருந்து வந்தேன், கோயம்புத்தூர்ல இருந்து. தெரியும். ஐயா, எப்பவும் கவியரங்க தலைமை தாங்குறவங்க ஞாபகம் வச்சுக்க, காணொலி திறக்காத கூப்பிடவே கூடாது. சரியா? அவங்க பயில வாசிக்க மாட்டாங்க. இப்போ சும்மா 2 வார்த்தை வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போங்கம்மா. வந்ததுக்கு உங்க பேர் சொல்லிட்டாரு, 2 வார்த்தை வாழ்த்து மட்டும் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க. வண்டியில போயிட்டு இருக்குங்கய்யா. அப்படியா? சரி, அப்ப விட்டுருங்க. சரியா? அவசரப்படக்கூடாது. அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பல்லடம் போயிட்டு இருக்காங்க. பல்லடம் போயிட்டு பழனிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு 2 மணி நேரம் பயணம். 2 சக்கர வாகனத்துல போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் பேச முடியாது, கடினம். சரி, அவங்க ஏதோ சும்மா வந்து கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப நிறைவு பண்ணிடலாமா கவியரங்கத்தா? மணி ஆயிடுச்சு, மணி 8:15 ஆயிடுச்சு. வேற யாராவது பேச போறீங்களா? நிறைவு செய்யலாமா? சரி, நிறைவு பண்ணிடுறேன். ரெக்கார்டிங்